ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு 2D தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம டெவில் சர்வேரோட பார்ட் 5 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் பண்ண போகிறோம். அது நீங்களே வீடியோ போகும்போது பார்ப்பீங்க. ஓகே, இப்போ வந்து எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் எங்கேருந்து முடித்தோமோ அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே நிறைய பேர் இங்கே 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹருவை பார்க்க போகிறோம். ஹரு, ஓகே, பேர் கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, யாரோ ஹருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓகே, யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஓகே, பேர் சொன்னால் நான் கவனிக்கல. இப்போ பின்னாடி அவன் வருவான், அப்போ பார்த்துப்பான். ஓகே, இப்போ நாம் வரோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் யூஸ் என்ன கேட்குறான்னா, உங்கள் ஃபேன்ஸ் எல்லாரையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறா. ஓகே, இது பார்த்தீங்க. ஓகே, ஓகே, இப்போ நாம் பார்த்தீங்கன்னா அந்த மேன் யாருன்னு நம்ம கேட்குறான், அந்த ஆள் யாருன்னு நம்ம கேட்குறான். ஓகே, அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, என் கூட வந்தால் ஹெல்ப் பண்ணுவேன்னு வந்து சொன்னால் யாரும் தெரியாதுங்கிறான். ஹரு வந்து யாரும் தெரியாதுங்கிறா. ஓகே, நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு கேரக்டர் இருக்குது, யாருன்னு போய் பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு பொண்ணு இருக்கா. ஓகே, ஓகே, ஏதோ செலிபிரிட்டி போல் இருக்குது இந்த பொண்ணு. ஏதோ காஸ்டியூம் போட்டிருக்கா. ஓகே, இது டோக்கியோவில் ஏதோ ஃபேமஸான காஸ்டியூம் போல் இருக்குது. எனக்கு அந்த பற்றி அந்தளவுக்கு தெரில. ஓகே, ஓகே, நார்மலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பேசுகிறோமா பேசிட்டு இருக்காங்க. ஓகே, பேர் பார்த்தீங்கன்னா மிடோரி. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மிடோரி. நான் சொல்லிட்டு போயிட்டா. பார்த்தீங்கன்னா மிடோரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேம்கெயில், அதாவது கேம்கெயில்னு எனக்கு என்னன்னு தெரில. ஒரு வேளை இங்கே யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஏதோ ஸ்ட்ரீமர் இருந்தால் நினைக்கிறேன். பேர் பார்த்தீங்கன்னா டோலி தானே, பேர் கவனிக்கல கைஸ், டோலின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ சும்மா இங்கே டைம் பாஸ் பண்ண வைக்கிறா இருக்குது. நான் இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து 3 மணி இருக்குது. இல்லை, ஓகே, இப்போ இங்கே மெயினாக ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பார்க், சிபியா பார்க்குக்கு வந்துருக்கோம். ஓகே, ஓகே, இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க இந்த பார்க்கில். ஓகே, 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 இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி ஓகே, ஃபவுண்டர், எதுக்கான ஃபவுண்டர்னு தெரியல, யாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏதோ ஃபவுண்டராமா. ஓகே, இன்டர்நெட். ஓகே, ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே யாருன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இவங்களாலேயே இந்த டீமன்ஸை சுமன் பண்ண முடியும். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கடவுளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் டீமன்ஸை சுமன் பண்ணுவாங்க.
மக்களுக்கு வந்து பாதுகாப்பு தராங்களாமா இவங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து அங்கே இருக்க ஒரு பொண்ணாண்டு அச்சுறு பார்த்தான். ஓகே கைஸ், இது யாருன்னு தெரியா? ஃபஸ்ட்டு நம்ம முதல் நாள் கேம்ப் கிடச்ச முதல் நாள் பார்த்தீங்கன்னா இங்கே சிமெண்ட்ரியில் பேட்டில் பண்ணும்போது வந்து ஹெல்ப் பண்ணாங்க பார்த்தீங்களா பொண்ணு, அவராக அங்கே நிற்கிறா. ஓகே, அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே, அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. பிலீவர்னு பேர், பிலீவர், அதாவது கடவுளை நம்புகிறாங்க, அதான் பிலீவர். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஓகே வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஓகே இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா பேர் சரியாக தெரில கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட பேசுகிறா. பேர் பார்த்தீங்கன்னா பேரை கவனிக்கு இந்த பேர் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது. ஓகே, அதை விடுங்க, பேரை விடுங்க. ஓகே, ஓகே என்ன பேசிட்டாங்கன்னு கவனிக்கல. ஓகே, ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுப்பான். ஓகே, நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறான். அந்த கேம்பை நம்மளுக்கு யார் கொடுத்தான்னு கேட்குறான். நாம் வந்து நோயான்னு சொன்னோன்னே ஓகே இந்த பொண்ணுங்க நோயா யாருன்னு தெரியும் போல இருக்கு. ஓகே ஓகே நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லிவிட்டு அவள் கிளம்பிட்டா. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமாங்கிங்கிற அந்த கூட்டம்தான் நோயாவை ஹையர் பண்ணியிருக்கு. இவங்க தான் இந்த டீமன் சம்மனிங் ப்ரோக்ராமையே உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ பேசிக்கிறாங்க. ஓகே ஓகே இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, எதுக்காக இதை உருவாக்குனாங்கன்னு தெரில. ஓகே ஓகே இப்போ நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இங்கே ஃப்ரீ பேட்டில் தான் இருக்குது. ஓகே இப்போ அந்தளவுக்கு மிஷின் இல்லை, சும்மா போய் சுற்றி பார்க்குற மாதிரி தான், டைம் ஓட்டுற மாதிரி இருக்குது. நம்மளால் டைமே ஸ்கிப் பண்ண முடியல. ஓகே நான் இங்கே போய் பார்க்குறேன், ஆனால் இங்கே கட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அருவை பார்க்க போகிறோம் நாம். ஓகே இப்போ பேட்டில் இருக்குது, பேட்டில் நடக்க போகிறோம் இப்போது. ஓகே ஓகே இங்கே ஹரு இங்கே நின்றுருக்கா. ஏதோ பேர் சொன்னால் ஓகே இவளுக்கு டெட் கிளாக் 0வாக இருக்கனால இவளை கொல்ல டீமன்ஸு வந்துருச்சு. இவளை நாமராக இப்போ காப்பாற்ற போகிறான். ஓகே ஓகே கைஸ் இப்போ வந்து நான் இந்த பேட்டில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே ஏதோ கீபோர்ட் மாதிரி கையில் வச்சுருக்கா. ஓகே ஓகே இல்லை பேட்ரி இல்லையாம்மா, நான் ஒர்க் ஆகலையாம்மா, பேட்ரி இல்லாமல் இது ஒர்க் ஆகலை. ஓகே அது கேம்ப் மாதிரி நம்மக்கிட்ட இருக்க கேம்ப் மாதிரின்னு நினைக்கிறேன். அவ்வளோ டீமனை சுமன் பண்ண பார்த்துருக்கா, ஆனால் பேட்ரி இல்லாதனால அது வேலை செய்யலை. ஓகே ஸ்கில் கிராக் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஆனால் வேலை செய்யலை எனக்கு. அது எப்படி வேலை செய்ய வைக்கிறது எனக்கு தெரில கைஸ். ஓகே இப்போ பொசிஷன் வச்சிடலாம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் என் டீமில் இருக்குது. ஓகே இப்போ மிஷின் ஆரம்பிச்சிடலாம். மிஷினில் என்னென்னா
ஓகே, இப்போ ஆரம்பிச்சாச்சு. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். இந்த பேட்டில் நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு, அதாவது ஜெயிச்சாச்சு நம்ம. இப்போ ஹருவை நம்ம காப்பாற்றியாச்சு. அவளோட டெட்லாக்கும் பார்த்திங்கன்னா தூக்கு போயிடுச்சு. ஆனால் அவளும் 2 நாள் உயிரோட இருப்பா. அதாவது பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து நம்மளையும் காப்பாற்றிக்கணும், அதே மாதிரி அவளையும் போய் காப்பாற்றணும் நாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஓகே, இதுவும் ஒரு டீமனை சுமன் பண்ணுற டிவைஸ்னா இது. ஆனால் கொஞ்சம் பழைய டிவைஸ். ஆமாம், ஓகே, இது வச்சு தான் இப்போ டீமனை சுமன் பண்ணுவாங்களாமா. ஓகே, ஓகே. நோயாரா இதை கொடுத்தானான்னு கேட்டதுக்கு நோயானா யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறா. ஆனால் $800 இவள் வாங்கியிருக்கா. 6 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாலாமா. யாருன்னு பார்த்தா ஆயா. ஆயான் ஓகே, ஆயானா ஆயாங்கிற $800 வாங்கியிருக்கா. அவராம் பார்த்தீங்கன்னா ஏதோ லீடருன்னு இருக்கான லீடர்னு சொல்ல வந்துட்டு அப்படின்னு நிறுத்திட்டா. இங்கே எந்த லீடர்னு தெரில. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் என்ன வருதுன்னா, இப்போ நம்மக்கிட்ட இந்த கேம்ப் கிடச்சிருக்கப்புறம் தான் டீமன் சம்மனிங் ப்ரோக்ராமே ஆரம்பிச்சிரு. அதுக்கப்புறம் தான் லாக்டவுனே போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கு ஹருக்கு எப்படி 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டிவைஸ் வச்சு டீமனை சம்மன் பண்ணியிருப்பா? எனக்கு இந்த இடத்துல இந்த டவுட் இருக்குது. யாருக்கோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஓகே, இவளுக்கும் டெட்லாக் தெரியுமா? இப்போ வந்துச்சு, நான் அது சரியாக படிக்கலை. ஓகே, இதோ லோ வாய்ஸில் என்ன சொல்கிறேன்னா, தேங்க்ஸ் அகெயின், ஐ ஹோப் யூ ஆர் ரன்னிங் டு ஈச் அதர் அகெயின். ஓகே, தேங்க்ஸ் சொல்லிருக்கு 2 பேரும் கேட்காம லோ வாய்ஸில் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறா. ஓகே, இப்போ ஹருவா டெட்லாக் எவ்வளோன்னு கேட்குறா. நம்ம 2ன்னு சொல்கிறோம். ஓகே, ஓகே, இப்போ இவங்க வெளியே போகிற மோட்டிவ் இருந்தாங்க. அதாவது இந்த லாக்டவுன் விட்டு வெளியே போகிற மோட்டிவில் இருந்தாங்க பார்த்தீங்களா? அதை விட்டு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க மற்றவங்களுக்கு. ஓகே, நல்ல முடிவு தான். ஆனால் அப்புறமேல் ஒவ்வொரு எண்டிங்கை பொறுத்து மாறும். நம்மளுக்கு எந்த எண்டிங் வரும்னு பார்ப்போம். ஓகே, நார்மலாக இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன பேசுனான்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைன்னு நம்ம சமாளிச்சிட்டோம். ஓகே, இப்போ சிமெண்ட்ரியில் ஒரு பேட்டில் நடக்குது. அது இங்கே ஓகே, இங்கே ஜின்னுக்கு ஒரு மிஷின் இருக்குது, யூஸுக்கு ஒரு மிஷின் இருக்குது. இங்கே ஜின் போய் பார்ப்போம். ஓகே, நான் சமாங்கிங்கிற ஹெட் குவார்ட்டர்ஸில் நிற்கிறான். குவார்ட்டர்ஸுக்கு முன்னாடி நிற்கிறான். ஃபெர்டிலிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபெர்டிலிட்டி 2 ஒன்று தான் நினைக்கிறேன். இப்போ ஓகே, இங்கே இருக்கோ நின்றுண்டா. ஆனால் நம்மளை பார்த்தோன்னா நான் ஏன் இங்கே வந்தேன், எதுக்கு வந்தேன்னு தெரியலையேன்னு சும்மா சமாளிச்சுட்டு போயிட்டான். ஓகே, இப்போ யூஸுக்கு ஒன்று இருக்குது. அந்தளவுக்கு மெயின் இல்லை. இது அவளோட லைஃப்பை பற்றி சொல்லிட்டு இருப்பா. ஓகே, இப்போ சிமெண்ட்ரியில் பேட்டில் இருக்குது கைஸ். இது போய் பார்ப்போம். இந்த பேட்டிலும் ஒரு மெயினான பேட்டில் தான். ஓகே, இந்த பேட்டில் மெயினான பேட்டில். இது முடிக்காமல் ஸ்டோரியை மூவ் பண்ண முடியாது.
இப்போ நம்ம திரும்ப அந்த சிமெண்ட்ரிக்கு வந்திருக்கோம். அதாவது இன்றைக்கி அந்த நாள் முடிய போகுது, நைட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் தூங்கியிருப்போம். அதனால இங்கே திரும்ப வந்திருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் நெருப்பெரிதமாக பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு கேம்ப் இருக்காமா. அந்த இடத்துல கேம்ப் இருக்கனால தீமன் அந்த இடத்துல சுமன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறான். நான் இப்போ அந்த கேம்ப் எடுத்தாகணும், இல்லை தீமன் சுமன் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, நான் இந்த இடத்துல பேட்டில் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கேம்ப் எடுக்கிறத மட்டும் காமிக்கிறேன். ஓகே என்னால் இன்னும் ஒரு டைல்ஸ் முன்னாடி மூவ் பண்ண அப்புறம் எடுக்க முடியும். ஓகே, இந்த இடத்துலையே மூவ் முடிச்சுக்கலாம். ஓகே, நான் மூவ் ஓகே, இப்போ பிக்கப்னு வரும் பார்த்தீங்களா. இப்போ நான் கேம்ப் எடுத்துடலாம். ஓகே நான் இந்த இடத்துல பேட்டில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். கேம்ப் எடுக்கிறது இந்த மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த பேட்டில் ரொம்ப பெருசாக போகும் கைஸ். இது மட்டும் 15 நிமிஷத்துக்கு வந்துச்சு இந்த பேட்டில் மட்டும். அதனால இதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணலான்னு பார்த்தேன் கைஸ். ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணால் எனக்கு ஃப்ரேம் ரேட் வர மாட்டேங்குது, இப்படி ஃப்ரீஸ் ஆகிக்குது. அதனால தான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பேட்டில் முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 2 கேம்ப் எடுத்துருக்கோம். இந்த 2 கேம்ப் ஏன் எடுத்தோன்னா அது ஃப்யூச்சரில் வரும், அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க நீங்கள். ஓகே, இப்போ இந்த கேம்பை பற்றி தான் பேசிக்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வருமாம்மா இந்த டீமன்ஸ் மன் ஆகுறது. ஒன் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து சைலண்டில் இருந்தாலும் அது வேலை செய்யுமாம்மா. இல்லை 2 டைப் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் டீமன்ஸ் மன் ஆகும், அது அட்டாக்கும் பண்ணும். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டைப்பு. அது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டு சைலண்ட்லேயே அதாவது ஹோஸ்ட்டே இல்லைன்னாலும் அங்கே அந்த கேம்ப் மட்டும் இருந்தாவே அது டீமன்ஸ் மனாகி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமாமா. அதை நம்ம எடுத்து அது ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அது ஆஃபில் இருக்க வரைக்கும் டீமன்ஸ் மன் ஆவார். ஓகே, ஓகே ஓகே இப்போ ஒரு தியரி சொல்கிறான். இந்த மெயின் சர்வர் ஆக்சஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் சும்மா அவரோட தடுக்கலாமாம்மா. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த மிஷினும் வராது. இதில் மட்டும் 8 நாள் இருக்கும் கைஸ். இந்த 8 நாள்லேயும் நாம் 9:30 மணிக்கு போய் தூங்கிடணும். அதுக்கு மேலே எந்த மிஷினும் வராது, தூங்கத்தான் போவோம். இன்றைக்கி தான் டே 1 முடிய போகுது. ஓகே, இப்போ வந்து இங்கே தூங்குவதற்கு ஏதோ ஷெல்டர் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. 3 பேரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா கசுயாவுக்கு பார்த்திங்கன்னா நோயாவை தவிர இங்கே யாரையுமே தெரியாது. அதுக்கப்புறம் யூசுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் வெளியே இருக்காமா. இப்போ ஷெல்டரோட ஃபுட்டு தான் இப்போ பிரச்சனை கைஸ். ஷெல்டரோட ஃபுட்டு தான் இப்போது பிரச்சனையாக இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு, இவங்க ஒரு ஷெல்டரை தேடுறதுக்கு இவன் நோயாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு நம்ம போயிருந்தோம்ல, அங்கேயே போய் தங்கிக்கலாமே இவங்க நைட் டைமில். அப்படியே நோயாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து ஓகே இப்போ இன்றைக்கி நடந்ததை பற்றி பேசுகிறாங்க. டெவில் ஆக்ஷனும்
ஓகே, டெவில் ஆக்ஷனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. நோயாவுக்கு வந்து இந்த முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கான். இந்தந்த டைமில் இது எல்லாம் நடக்கணும்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமே நோயை க்ரியேட் பண்ணியிருக்கான். ஓகே, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தூங்கி தான் ஆகணும். இப்போ நம்ம தூங்க முட்டோம்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டயர்டில் இருப்போம். நம்மளால் பேட்டிலும் பண்ண முடியாது. இப்போ தூங்கினாலுக்காக பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு போடுறோம். ஒருத்தர் முழிச்சிருக்கணும், 2 பேர் தூங்கணும். ஓகே, இப்போ தூங்கும்போது இமெயில் செக் பண்ணுறோம். ஓகே, நோயாரோ நான் அனுப்பியிருக்கேன். சிஸ்டம் இமெயில் சிஸ்டம் கிடைக்க தேவையில்ல. இதில் ஒரு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, யூசு ஹச்ரோ 2 பேருமே கூடயே தான் இருக்காங்க. அப்போ எதுக்கு இமெயிலில் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க? கூடயே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இமெயிலில் தான் மெசேஜ் அனுப்புவாங்களாம்மா, நம்மக்கிட்ட டேரெக்டாக சொல்ல மாட்டாங்களாம்மா. ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துற பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் நார்மலாக பேசும்போதே பேசிக்கலாம். ஆனால் இமெயிலில் தான் மெசேஜ் அனுப்பணுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நான் இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய் கைஸ்.